அங்கு வந்த அந்த ஒரு பெரிய சமூகத்தின் கூட்டம், ஐயா ராமதாஸ், அன்புமணி ராமதாஸுக்காக வந்த கூட்டம், அடுத்த நாளே ஐயா ராமதாஸ் அவர்களை வந்து ஓய்வெடுக்க போங்கன்றான். ஓய்வெடுக்க போங்கன்றாங்க. இல்ல, அதாவது 94 வயசு கலைஞர் கருணாநிதிக்கு. ஆமா. அவர் ஓய்வே எடுக்கலையே. ஆமா. என்ன காரணம்னா, நாற்காலியை யாருக்கு உறுதி பண்ணாரு? ஐயா ஸ்டாலினுக்கு. ஸ்டாலினுக்கு இல்ல, இன்பநிதிக்கு. ஸ்டாலினுக்கு, உதயநிதிக்கு, இன்பநிதி வரைக்கும் அவர் அந்த நாற்காலியினுடைய அடித்தளத்தை பேஸ்மெண்ட்டை காங்கிரீட் போட்டு ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு. ஸ்ட்ராங் பண்ணிட்ட. ஒண்ணுக்கு ஒண்ணு கலவை. ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் மணல். மீதெல்லாம் 5 நம்ம ரோடு போடுற முறை எவ்வளவு போடுவாங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்? 5க்கு 1, 6க்கு 1. ஆமா. இவர் ஐயா கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணாரு? 1க்கு 1 போட்டு அந்த பேஸ்மெண்ட்டை யாராலையும் அசைக்க முடியாது. கோபாலபுரத்தில் தான் அது இருக்கும் நிரந்தரமா. இப்படி அதை உறுதி செய்தார். அதே வேலையை தான் ஐயா நினைக்கிறார். என்ன நினைக்கிறாரு? அன்புமணிக்கு பிறகு இந்த கட்சிக்கு முகுந்தனை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா முகுந்தன் மேடை ஏறக்கூடாது. மேடை ஏற நான் இறங்கி போயிடுவேன். இல்ல, அவர் வந்தாரு மேடையிலலாம் வந்து மேடையில் அமரல. அமருவது ஐயா ராமதாஸுடைய விருப்பம். நான் தான் பல கோடி செலவு பண்ணி இந்த கூட்டத்தை சேர்த்துருக்கேன். மூர்த்தியே சென்னையில் 3 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. 500 பணம் கொடுத்தா கூட்டு 500 பஸ் சென்னையிலிருந்து வரணும் மூர்த்தி. இந்த 3 கோடி. மற்ற எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் கோடிகள் இறைக்கப்பட்டது.